ஹலோ வீவர்ஸ், ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. சூர்யா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா இருந்துட்டு சூர்யான்றாங்க, என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்காக தானே நீ இவ்வளோ விஷயங்களை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எல்லா விஷயங்களுமே பேசிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து ராஜலக்ஷ்மி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது, அப்போ இது காரணம் இவரு தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜலக்ஷ்மி இருந்துட்டு, சொல்லுங்க இது காரணம் நீங்களா, அப்போ இந்த குழந்தைக்கு அப்பா சூர்யா இல்லை நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி ரொம்ப கோவப்பட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ராகவ் கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆமா ராஜலக்ஷ்மி, என்னை மன்னிச்சிருந்தாங்க, இந்த குழந்தை என்னோட தான், சூர்யா தான் வந்து பொய் சொல்லிட்டா அப்படின்ட்டு உண்மைகளை சொல்லிட்டாங்க. அப்பான்றாங்க சூர்யா, என்னால் நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம், அதனால தான் நான் உண்மையை சொன்னேன்றாங்க. இப்போ என்ன பண்ணணுமோ என்ன பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லாம் நடந்துருச்சுட்டு வீட்டில் எல்லாருமே கூப்பிட்டு உண்மைகளை ராஜலக்ஷ்மி சொல்றாங்க. இது காரணமே வந்து சூர்யா இல்லை, இது காரணம் இவர் தான், அடுத்தவங்க புள்ள அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகுறாங்க. என்ன ராஜலக்ஷ்மி சொல்றேன்னுவாங்க. அவர் வயலே நீங்க கேளுங்கும் போது ராஜலட்சுமியுடைய ஹஸ்பண்ட் இருந்துட்டு, ஆமா இந்த குழந்தை என்னுடைய குழந்தை, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் சூர்யாவுடைய அப்பாவை பாட்டி தாத்தால திட்டுறாங்க. டே உன்னை இப்படியே வளர்த்த, ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.